ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி டாப்பர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம வந்து டே 11, அதாவது டாபிக் 11 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் டெஸ்ட்டில் என்ன மார்க் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, டாபிக் 11 என்ன அப்படின்னா வந்து பாலிட்டியில் யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசு, அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. இது சமச்சீர் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10th கவர் ஆகும், 12th கவர் ஆகும். நம்ம இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருப்போம். இதை சார்ந்த வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு தனித்தனியாக 2 லெசன் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதலாம். ஸோ லெசன் டெஸ்ட் 28, லெசன் டெஸ்ட் 29. ஸோ ஆப்பில் நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். டாப்பர் சீரீஸில் கண்டென்ட்குள்ளே வந்து போங்க. ஓகே, ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து டாப்பர் சீரீஸ் ஆல் வீடியோ பிடிஎஃப் டெஸ்ட்னு இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் வந்து டாப்பர் சீரீஸ் 2025 வீடியோஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து போங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கும். இப்போ நீங்கள் முதல்ல வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வந்து இந்த பிடிஎஃப் டாப்பர் சீரீஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. இதில் வந்து ஜிஎஸ். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் 11. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டாபிக் 11க்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து லெசன் டெஸ்ட் 28க்கான பிடிஎஃப் வந்து இருக்கும். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா லெசன் டெஸ்ட் 29 இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ தமிழ்லேயும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் இந்த டாப்பிக்கான வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ ஜிஎஸ் டாப்பர் சீரிஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே டாபிக் 11க்குள்ளே வந்து போங்க. இதை சார்ந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த சமச்சீர் பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாம் படித்து டெஸ்ட் வந்து எழுதலாம். தனித்தனியாக வந்து எழுதலாம். நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.